ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன நாள்? எலெக்ஷன் டே, ஜனநாயக தேர்தல் நாள். காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும் ஓட் பூத்து. யாராருன்னா மறக்காமல் கண்டிப்பாக ஓட் போட்டுருங்க. அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைங்க. ஓகே, கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருங்க. இது நம்மளோட கடமை. ஓகே, கம்மிங் பேக் கிரிக்கெட். இன்றைக்கி யாராருக்கு நமக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியமில் ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 198 ரன்ஸ். பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். டியூ ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால செகண்ட் பேட்டிங் பேட் பண்ணுறவங்களுக்கு மேட்ச் சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் 5 மேட்ச்சில் 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் 6 ஓவரில் 45லேருந்து 50 ரன் அடிச்சிருக்கணும். ஒரு விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 ரன் அடிச்சிருக்கணும். தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சேம் 35 to 40. லாஸ்ட்டு ஃபைனல் 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 60 ரன் வந்துடும். எப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வந்துடும். ஸோ இதுதான் வின்னிங் ஃபேட்டர்ஸு. நம்ம மும்பை இந்தியன்ஸோட லைனப் பார்த்துடலாம். குவிண்டன் டிகாக், நமந்தீர், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, ரூதர்ஃபோர்ட், மிச்சல் சாண்ட்னர், ஜஸ்பிரித் பும்ரா, அஸ்வினி குமார், கசன் ஃபேர், டானிஸ் மால்வர். இதுதான் மும்பை இந்தியன்ஸோட லைனப்பு. இவங்க லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா பயங்கரமாக ஆடி செஞ்சுரி அடித்தார். ஆக்சுவலாக எப்படி ஒரு 160 அடிப்பாங்கன்னா ஒரு டவுட்டாக இருந்தது. கடைசியில் பார்த்தா ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணார். ஹார்திக் பாண்டியா ஏதோ திட்டினார்னு சொல்கிறாங்க. பட் அதனால் திட்டிருக்க மாட்டார். ஒரு அட்வைஸ் மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஒரு ஆஷா பண்ணார். அந்த இதில் அவர் இந்த என்ன இது பண்ணுறீங்களான்ட்டு அவர் அடிச்சிட்டாரு, செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சூப்பரான ஒண்டர்ஃபுல் இன்னிங்ஸ். ரூதர்ஃபோர்டும் நல்ல ஒரு ஃபார்ம் தான். அவர் கடைசியில் வரதுனால அவருக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் முன்னாடியே வந்து இறங்கினா நல்லா ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. குவிண்டன் டிகாக் ஒரு 100 அடித்தார் நாக்கு. அவர் மட்டும் தனியாக ஆடி இருந்தார். சூரியகுமார் யாதவ் ஒரு கிளிக் ஆகலை. அவருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அவர் ஆடுறதுக்கு. போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் மிச்சல் சாண்ட்னர் சூப்பராக போட்டிருக்காங்க. டானிஸ் மெல்வர் ஒரு நல்லா போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சிஎஸ்கேவோட லைனப் நம்ம பார்த்துடலாம். ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன், சர்ஃபேஸ் கான், சிவம் துவே, டெவால் பிராவிஸ், ஜேமி ஓல்டன், மேத்யூ ஷாட், அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, குர்தீப் சிங். இவங்க கீ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு கிளிக் ஆக மாட்டேங்கி சரியாக இருக்குது. ஆனால் அவர் கிளிக் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக ஒரு ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சஞ்சு சாம்சன் சொல்ல விதம் அவருக்கும் வேர்ல்டு கப்லேயே இந்த பிச்சில் தான் ஒரு 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவரும் நல்லா ஆடுற ஒரு சான்ஸ் இருக்குது. சர்ஃபாஸ் கான் அவர் ஆடுவார். அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். பார்க்கலாம். சிவந்துவைக்கு ஒரு ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நல்லா ஆடக்கூடிய பிளேயர். மாட்டுச்சுன்னா 6-4 அடிப்பார். ஸ்லாட்டில் போட்டாலே 6-4 அடிக்க சான்ஸ் இருக்குது. டெவால் பிராவிஸ் அவர் இந்த சீசன் இப்போ தான் வந்திருக்காரு. இன்ஜுரிக்கு அப்புறம் லாங் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு. மேபி அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு டேவாக இருக்கலாம் சான்ஸ் இருக்குது. போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜேமி ஓல்டன் சூப்பராக போடக்கூடிய போலர். பேட்டிங்கிலும் இப்போ அவரும் நல்லா ஆடுறாரு. கொஞ்சம் பார்க்கலாம். நூர் அகமது அவருக்கு அவருக்கு ஈக்குவலாக ஒரு காம்பினேஷன் போலிங் யாராவது அகில் வைசன் யாராவது கொண்டு வந்தால் அவர் சூப்பராக போடுறாரு. அவர் மட்டும் தனியாக போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ முகேஷ் சௌத்ரி நல்லா சூப்பராக போட்டார். குர்தீப் சிங் கூட சூப்பராக போட்டார். அன்சுல் கம்போஜ் அவர் நல்லா போடுறாரு. ஸோ வாங்க நம்ம கேம் சேஞ்சஸ்ன்னு பார்த்துலாம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டெவால் பிராவிஸ் அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. பயங்கரமாக அடித்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நான் சஞ்சு சாம்சன் தான் கிளிக் பண்ணல. ஆனால் நான் கிளிக் பண்ணுறப்பெல்லாம் அவர் ஆட மாட்டேங்காரு. ஸோ அதனால் டெவால் பிராவிஸ் எடுத்திருக்கேன். பார்ப்போம் அவர் அடிக்கிறாரான்ட்டு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அவரும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. போலிங் சரி, பேட்டிங் வந்தாருன்னா அவர் கிளிக் ஆச்சுன்னா 6-4 அடிச்சு ரன் ஆக்சிலேட் பண்ணக்கூடியது, கேமே மாற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 52% கொடுக்குறேன். மும்பை இந்தியன்ஸ் 48% கொடுக்குறேன். ரெண்டு டீமும் ஈக்குவலாக தான் போகும். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் மும்பை இந்தியன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. டியூ ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால போலிங் செகண்ட் இன்னிங்ஸில் போலிங் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே,
இதுதான் மேட்ச் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ஓட் போட்டுருங்க நாளைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். மார்னிங் ஓட் போடுங்க, ஈவினிங் விசில் போடுங்க சிஎஸ்கேக்கு.